டிஸ்க்ளைமர். ஸோ ஜாக் அண்ணாவுடைய இந்த ஃபேமஸ் வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மன்னிக்கணும். வணக்கம் மக்களே, என் பேர் வந்து கிஷோர். நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் 2024 சிஜிஎல் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணது. ஸோ என்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ என்னை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் வந்து 2018 வந்து பிஇ மெக்கானிக்கல் கிராஜுவேட் வந்து முடித்தேன். நெக்ஸ்ட் வந்து 1 இயர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன். அது என் நேரமோ என்னமோ தெரியல, நான் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், கொரோனா டைமில் யாருக்குமே ஜாபும் கிடைக்கல. நானும் ஜாப் நிறைய தேடி ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேங்கிங் எக்ஸாம் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைச்சிது. ஸோ பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் பேங்க்கில் போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஐபிபிஎஸ், எஸ்பிஐலாம் வந்து பேங்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து நான் சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் வந்து கிராக் வித் ஜாக் அப்படின்னு ஒரு சேனல் வந்து பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு ஜாக் அண்ணா பற்றின இன்ட்ரொடக்ஷன்ஸ் தெரியும். ஸோ அவரை வந்து நான் அவருடைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன். அவர் வந்து ஆப்டி ரீசனிங்லாம் நல்லா எடுப்பார். அவர் வந்து தனியாகவே ஒரு ஆப் கூட வச்சுருக்காங்க, கிராக் வித் ஜாக். ஸோ அதில் வந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் போட்டு பார்ப்பேன். மார்க் டெஸ்ட் நிறையா இருக்கும். ப்ரிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். அவருடைய வீடியோஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உண்மையிலே வந்து ரீசனிங்லாம் வந்து நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன், ஜாக் அண்ணாவுடைய வீடியோ தான். அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுப்பாரு. ஒரு ஒரு வீடியோலுமே ஒரு ஒரு கான்செப்ட்டுமே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலாஜிசமாக இருக்கட்டும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கட்டும், பசிலாக இருக்கட்டும். பசிலெலாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாரு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் எந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த லைனில் முடிக்கணும், எப்படி வந்து சீக்கிரமாக வந்து அப்ரோச் பண்ணி அந்த சீக்கிரமாக ஒரு பசிலை சால்வ் பண்ணணும். வித்தின் 3 மினிட்ஸில் ஒரு பசிலை சால்வ் பண்ணணும். மெயின்ஸ் பசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், பேராகிராஃப் மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து வித்தின் 3 மினிட்ஸில் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லி கொடுப்பாரு. எந்த க்ளூ வச்சு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவர் வீடியோஸில் நான் நிறைய பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, 2021 ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வரைக்கும் போய் சேலத்தில் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் மார்க் வரதுனால இன்டர்வியூவில் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வெக்ஸ் ஆகிட்டேன். என்னடா இது, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் கொடுத்தோம், அதுலேயே வந்து இப்போ இன்டர்வியூவில் போயிட்டு செலக்ட் ஆகாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா தான் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி பூஸ்ட் கொடுத்தாரு. ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ கிளர்க்கு இது எல்லாமே வந்து எழுதினேன். ஸோ எனக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஆனால் மெயின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு என்னென்னா, மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்லாம் எனக்கு தெரியவே, ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கிராக் வித் ஜாக் அண்ணா வீடியோ பார்ப்பேன். அவருடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியும் பார்ப்பேன். டெய்லியும் அவருடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவர் சேனலில் போஸ்ட் பண்ணுவார். ஸோ டெய்லியும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். பர் டே வந்து டெய்லி ஷார்ப்பாக வந்து 6 o'clock வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுவார் ஈவினிங். ஸோ அதை வந்து நான் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுவேன். கிராக் வித் ஜாக் அண்ணா வந்து ஜாக் அண்ணா பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக கொண்டு வருவார் கண்டென்ட்டை. ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னால் அதில் 20 கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த 20 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஃபெச் பண்ணி கொண்டு வந்து அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவார். அது ரிலேட்டடாக இருக்கிற அதர் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற வேர்ல்டு பேங்க் பற்றின நியூஸ் வந்து அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அதனுடைய பிரசிடென்ட் யார், அந்த மாதிரிலாம் சைடில் கீ பாயிண்ட்ஸும் சேர்த்து கொண்டு வருவார். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி ஜாக் அண்ணா ரீசனிங்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அவரை மாதிரி என்ன அவர் மாதிரி ஒரு ஜாம்பவான் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ரீசனிங் வந்து சொல்லி தருவார். ஸோ அவருடைய வீடியோஸ் தான் பார்த்து நான் ரீசனிங்கில் வந்து ஸ்ட்ராங் ஆனேன். அதுக்கப்புறமே வந்து நிறைய எக்ஸாம்ஸு ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன், மெயின்ஸ் கிளியர் ஆகலை. சார் அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேங்கிங் ஒரு வேளை டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னா, ப்ரோ நீங்கள் பேங்கிங் பதிலாக எஸ்எஸ்சி வந்து ட்ரை பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பேங்கிங் கஷ்டமாக இருந்தாலும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட் டைம் வந்து 2021 பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதினேன். ஸோ அதுலேயுமே வந்து எனக்கு என்னென்னா, 2 எம்டிஎஸ்லாம் ஒரு எக்ஸாம், அது வந்து எனக்கு கிளியர் ஆகாது. சிஹெச்எஸ்ல 2 எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதும்போது டயர் 1 டயர் 2 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்பயுமே வந்து எனக்கு டயர் 1 கிளியர் ஆக, டயர் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் போயிடும். ஸோ என்னடா இது, எந்த எக்ஸாம் எழுதினாலும் கிளியர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன்.
சரி நமக்கு எந்த வேலையும் கிடைக்காது போல தெரியுது, நம்ம நினச்ச ஃபீல்டில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாபுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து ஒரு அவேர்னஸ் கிடைச்சிது. அது வந்து 2022 பல்க் வேகன்சிஸ் விட்டாங்க, ஒரு 20,000 வேகன்சிஸ். சரி அதில் அப்ளை பண்ணி எழுதினேன். அதில் என்ன ஆச்சுனாக்கா டயர் 1 பாஸ் பண்ணிட்டேன், பட் டயர் 2ல வந்து மெயின்ஸ் மார்க் வரல, போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 23லையும் எழுதினேன், 23லையும் எஸ்எஸ்சி சிஜிஎல் எழுதினேன். அதுலேயுமே வந்து எனக்கு டயர் 1லேயே கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ லாஸ்ட்டு 2024ல எழுதினேன். அப்போ நான் நல்லா கடவுளை வேண்டிட்டேன், இந்த வருஷம் எப்படியாவது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அப்பா அம்மாவும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றப்போ சரி நான் இந்த வருஷம் எப்படியாச்சும் கிளியர் பண்ண அப்படின்னு நினச்சி விடாமுயற்சியாக படித்து எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து டயர் 1 எழுதினேன். டயர் 1 பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டயர் 2 வந்து எழுதினேன். டயர் 2ல எழுதினோடனே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மார்ச் வந்து ரிசல்ட் விட்டாங்க. மார்ச் 12th அன்னைக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரிசல்ட் பண்ணதே தெரியாது ஆக்சுவலாக. மார்ச் 12th வந்திருக்கு. நான் வந்து 13th அன்னைக்கு தான் பார்த்தேன். அதுவும் எப்படி பார்த்தேன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது எஸ்எஸ்சி ரிசல்ட் அவுட்டுன்னு வந்தது. இந்த என்னடா இது ரிசல்ட் வந்திருக்கே, நமக்கு ஒன்றுமே தெரியாமே சொல்லிட்டு ஒரு பயத்தோடு பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என் பேர் வந்தது. ஆனால் அதுலேயுமே வந்து என் பேரில் நிறைய பேர் இருந்தாங்க. சரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரோல் நம்பர் வச்சு. அப்போ ரோல் நம்பரும் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. சரி நாங்கள் உடனே டக்குன்னு அப்பா கால் பண்ணி, அப்பா ரோல் நம்பர் சொல்லுப்பா அப்படின்னு. அப்பா உடனே ரோல் நம்பர் சொன்னோடனே பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் நான் அந்த விஷயம் ஃபஸ்ட்டு என்னோட ரிசல்ட்டை சொன்னேன். அவரை மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கிறவரை யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியானாரு. பாஸ் பண்ணிட்டேப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, எப்படியோ இத்தனை வருஷம் பண்ணது எப்படியோ கிளியர் பண்ணிட்டப்பா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகி அவர் குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அக்கா மாமாக்கெலாம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதான் நான் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கன்சிஸ்டன்சியாக படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து டெய்லியுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஜாக் அண்ணா அவங்கெல்லாம் வந்து டெய்லியுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் டேவிட் அண்ணா வந்து இது எடுப்பாங்க, ஆப்டிடியூட் எடுப்பாங்க. ஸோ அவங்களதெல்லாம் வந்து நிறைய நிறைய ஃபாலோ பண்ணுங்க. அந்த வீடியோஸ்லாம் நிறைய பாருங்க, போட்டு பாருங்க. மார்க் டெஸ்ட் வந்து நிறைய எடுங்க. மார்க் டெஸ்ட் நீங்கள் எவ்வளோ கேள்வி எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களை பூஸ்டப் பண்ணும். ஸோ உங்களோட லெவல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் எந்த இதில் வீக்காக இருக்கீங்க, எந்த இதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, ஆஸ்பிரன்ஸ் வந்து 2 செட் ஆஃப் மைண்ட் செட்ஸில் இருப்பாங்க. இப்போ நானுமே அப்படி தான் இருந்தேன். பேங்கிங் படிக்கும்போது எஸ்எஸ்சி படிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. எஸ்எஸ்சி படிக்கும்போது திருப்பி பேங்கிங். நான் என்ன சொன்னேன்னா, காமனாக எல்லாமே படிங்க. எஸ்எஸ்சிக்கு வந்து என்னென்னா அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற ஒரு டாபிக் மட்டும்தான் அடிஷ்னலாக இருக்கும். மற்றபடி பேங்கிங் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே டாபிக்ஸ் தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி வரும். இதில் வந்து அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு போர்ஷன் வரும். அதை மட்டும் நீங்கள் எப்படின்னா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அது ஒரு மேட்ரே இல்லை, அழகாக வந்து டயர் 1 டயர் 2 ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து அக்யூரேசி நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. அக்யூரேசி தான் முக்கியம். எனக்கு வந்து ஜாக்கண்ணா முதல்ல சொல்லி கொடுத்ததுன்னா, நம்ம எக்ஸாம் என்ன அட்டன் பண்ணுறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ கொஷின் பண்ணுறோம், அக்யூரேசியாக அட்டன் பண்ணுறது தான் முக்கியம். ஒரு கொஷினுமே வந்து நம்ம நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இது பேங்கிங்கில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, எஸ்எஸ்சிலையுமே நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு கொஷினை வந்து அக்யூரேசியாகவும் கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நார்மலைசேஷனில் மார்க்ஸ் வந்து பூஸ்டப் ஆகி ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அக்யூரேசி பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை வந்து கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்க. ஃப்ளூக்லலாம் வந்து கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணாதீங்க, தெரிஞ்சால் மட்டும் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லாம் இப்போ வந்து நிறையவே டஃப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கிலீஷ்லாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஆர்சியெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க முன்னாடி. அதில் வந்து நிறைய பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் டைமில் நம்ம அதை படித்து புரிஞ்சு கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து முன்னாடியே மார்க் டெஸ்ட்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பழக பாருங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட்லாம் மார்க் நிறைய எடுங்க. கார்ட்விக் ஜாக் அந்த இதுலேயே வந்து மார்க் டெஸ்ட் சீரிஸ் நிறைய கொடுப்பாங்க. நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் இருக்குது, அதை நிறைய போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். இது தவிர நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய தேவையில்ல. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து நிறைய போடுங்க. போட்டுட்டு எக்ஸாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டன் பண்ணுங்கள். நம்ம கிளியர் பண்ணுவோன்ற ஒரு நம்பிக்கையில் போங்க. உங்கள் மேலே ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். அதுதான் மெயினாக ஆஸ்பிரன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா,
டைம் மட்டும் எப்பவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, நான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தால் தான் மெயின்ஸ் படிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முட்டாள்தனம். ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க ஐபிபிஎஸ்ல இருந்தால். எஸ்எஸ்சினா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், சயின்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லியும் ஃபாலோ பண்ணி படிங்க. டெய்லியும் ஒரு 2 to 3 hours 4 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட்க்கு வந்து ஒரு 1 hour போடுறீங்களா, அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் போட்டு அதை அதோட விட்டுறாம அதை வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தப்பா போட்டீங்கன்னா சொல்யூஷன் உடனே பாருங்க. பார்த்து நம்ம எதில் தப்பு பண்ணியிருக்கோம், எந்த மெத்தடில் அப்ரோச் பண்ணாக்கா இந்த ஆன்சர் வந்திருக்கும். சரி நம்ம டைம் பார்த்தாருனால இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டோமே, ஸோ வேற மெத்தடில் அப்ரோச் பண்ணியிருந்தா அந்த கொஸ்டின் இன்னும் சீக்கிரமா அட்டன் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்யூஷன்ஸ்ல கிடைக்கும். ஸோ சொல்யூஷன்ஸ் பாருங்க, பார்த்து உங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்க. மெயினாக நான் என்ன சொல்றதுன்னா, மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களே நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்றது தான் மார்க் டெஸ்ட் எடுக்கிறது. ஸோ அப்படின்றப்ப உங்களை செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கீங்க, நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிற செக்ஷனை ஃபர்தராக ஃபோக்கஸ் பண்ணாமல் வீக்காக இருக்கிற செக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்க பாருங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிற செக்ஷனை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரீசனிங்காக ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா அந்த ரீசனிங்கில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி இப்போ 35 மார்க்ஸ் இருக்குன்னா 35 out of 35 எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க. இப்போ குவான்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன், குவான்ஸ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா அது 25 மார்க் தான் எடுக்க முடியும். அது எப்படி 30 மேல கொண்டு வருது அப்படின்ற முயற்சிகளை எடுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இதுதான் நான் ஆஸ்பிரன்ட் சொல்ல விரும்புறது. ஸோ உங்கள் கூட என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்யூ மக்களே.